வளமுடன். நாஞ்சில் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் சத்யநாராயண பிரசாதம் செய்து காட்டுறேன். நெய் விட்டு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். திராட்சை போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் வறுபட்டுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். ரவையை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுட்டு இப்போ நான் ஒரு பழம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். இப்போ நான் 1 கப்பு பால் விட்டுருக்கேன். இப்போ 2 கப்பு சூடான வெந்நீர் விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் போட்டுக்கலாம். நான் 1 கப்பு சுகர் போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டுடலாம். இப்போ சத்யநாராயண பிரசாதம் ரெடி ஆயிடுச்சு. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி வருது. அன்றைக்கி நம்ம சத்யநாராயண பூஜை செய்து ரொம்ப விசேஷம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி சத்யநாராயண பிரசாதம், இந்த பிரசாதம் நம்ம செய்து வழிபட்டால் இன்னும் விசேஷம். அந்த இது வகையில் நான் அந்த பிரசாதம் செய்து காட்டியிருக்கேன். பிரசாதனால் துளசி வச்சுருக்கேன். நாராயணுக்கு உகந்தது துளசி, அதனால் நான் துளசியை வச்சுருக்கேன் வழிபாட்டுக்கு. நீங்களும் இதை செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.